கொஞ்சம் லோவா இருக்கு. தீபாவளி மட்டும் சொல்லுங்க. தீபாவளி தொகுப்பு சொன்னீங்களே எவ்வளோ ரூபான்னு? சுமார் 578 ரூபா வரும் நினைக்கிறேன். தீபாவளி தொகுப்பு அது டெண்டர் கோரப்பட்டது, விரைவில் வழங்குவாங்க. என்னென்ன பொருள்? அரிசி, சர்க்கரை, இந்த இதெல்லாம் வரும். பயிர் வைக்கிறது. ரேஷன் அரிசி 10,000 மேலே போடுவாங்க. அந்த டெண்டர் எடுத்தவர் 10,000 மேலே சப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 10,000 மேலே அரிசி போடுவாங்க. விடுபட்ட 2 மாதம் சேர்த்து தான் போடுவாங்க. சேர்த்து போடுவோம். இந்த 10 இப்போ அந்த 10 4லேருந்து அது அப்படியே ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே போடுவாங்க ஆரம்பிச்சிடும். இந்த கூடுதலாக 5000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை டிசம்பர்லேருந்து கொடுப்போம். 6 பண்ணி கொடுப்போம். டிசம்பர் மாதம் இந்த 1000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது. அது இப்போ தான் அறிவிச்சு அதிலே வந்துடுமே. 2 மாதமாக சேர்த்து தான் போட போகிறோம். அந்த பணியிடம் சேர்த்து இப்பயே சொன்னேன் நான் உங்களுக்கு எவ்வளோ பணியிடம் வருதுன்னு. எல்டிசி, யூடிசி வருது. இப்போ மறுபடியும் 200 போஸ்ட் வரும். இப்போ செவிலியர் போஸ்ட்டு 200 ஃபில்அப் பண்ணுறோம். அடுத்து 100 பேர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம். செவிலியர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு போஸ்ட்டு, ஃபிசியோதெரபிஸ்ட் இது மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. அதை ஃபில்அப் பண்ண நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய இப்போது எஸ்ஐ போஸ்ட்டு எடுக்க போகிறோம். எக்ஸாம் வர இருக்குது. இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. இப்போ எதிர்கட்சி தொகுதியில் அதிகமாக பணி நடக்குது. நீங்கள் தினகரன் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தேன், ஒரு 10 டாப்புன்னு போட்டிருந்தாங்க. அதில் முதலப்பேட்டை, பாகூர், இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ எங்களுடைய ஆட்சியில் எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் முன்னேற வேண்டும், முன்னேற்றமடை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் எந்த கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அப்படிலாம் பார்க்காம எல்லோருக்கும் நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டு உள்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அவ்வளோ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக சட்டமன்ற முறை என்னோட தொகுதியெல்லாம் எந்த வளர்ச்சி பணியாக நடக்கலன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதிர்கட்சிகள் நல்லா சிறப்பாக நடக்குது, ஆனால் பாஜக கூட்டத்தில் இருக்கவங்க நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இருக்குது, அந்த தொகுதி கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நிதி இப்போ ஏறக்குறைய ஒரு 200 கோடி ரூபாய் நிதி மார்ச் மாதம் செலவு செய்யணும். மத்திய அரசு கொடுத்துருக்கு. மார்ச் மாதம் செலவு செய்யணும் இல்லை டெண்டர் கோரப்பட்டிருக்கு. இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுவும் விரைவில் பணிகள் தொடங்கும். அவர் இந்த ஆட்சியில் எந்த திட்டமும் நடைபெறலை. எல்லாருமே ஆட்சி அவரும் இப்போ தானே மந்திரி பதவி விலகி இருக்காரு. அதுமாதிரி அவரும் மந்திரி தான் இருந்தார், கேபினெட்டில் இருந்தார்ல. அவருக்கும் தெரியல. அவர் தொகுதி என்னென்ன பணித்தேன்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் அதிருப்தி இல்லாமல் அந்த மாதிரி சொல்கிறாருன்றீங்களா? அதிருப்தி இல்லாமல் அந்த மாதிரி மந்திரி பதவி எடுத்துட்டாங்க. அதிருப்தி அது அவர் தொகுதி இப்போ போய் பார்க்குறாரு பொழுது உள்ள பார்த்தா தெரியும். ஆதிதிராவிடர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும். 2 அமைச்சர்கள் பதவி கொடுத்த ஒரே ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி. முன்னையும் நான் கொடுத்துருக்கேன், இப்பயும் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். போட்டிருக்கோம். ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். எல்ஜிக்கே வந்துடும். உங்களுக்கு ஆளுநருக்கு சுமூகமான உறவு இருக்கா? எந்த ஒரு எங்களுடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தான் எங்களுடைய கோப்புகளை அவர் திருப்பி அனுப்பிச்சிருக்காரு தகவல். அது நிர்வாகத்தில் சில நேரத்தில் கேள்விகள் கேட்பது அதாவது தடங்கள் இல்லாமல் விரைவாக பணிகள் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். நாங்கள் கோரப்படுகின்ற எங்களுடைய தனி மாநில அந்தஸ்து கோரிக்கை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அது நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். நிர்வாகத்தில் மிக முக்கியமான ஒன்று. ஆளுகின்ற ஆட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் உள்ளவர்களுக்கு அந்த அதிகாரம் தேவை. அதை வலியுறுத்தி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த கழிவுநீர் கலந்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ச்சியாக. இல்லை, நீங்கள் அது யார் கேட்டிருந்தாங்களோ பார்த்தாலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காங்க. அது நாங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கோம். அதனுடைய ரிப்ளை வந்த உடனே அதுக்கு அந்த மாதிரி ஆய்வு முடிவு தான் வந்திருக்காங்க. எப்படி எதனால் இறந்தாங்க? இல்லை, அது வந்த பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கல, நேரில் போய் சந்திக்கல மக்கள்னு ஒரு குறை சொல்கிறாங்க. இல்லை, அது நாங்கள் உரிய பணிகள் நடந்து கொண்டே இருக்கோம். பொதுப்பணி அமைச்சு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. சொன்னதை நடவடிக்கை எடுத்துருக்காங்க.